நீ நல்லா இருந்தா எழுந்துருந்தா நான் எழுந்திருக்கணுமா? ஐயோ நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னா நான் எழுந்துக்கணும். பத்தியா ஐயா ஏற்கனவே உடம்பு போலதான் கிடக்குது. சபை நோக்கம் எதிர்நோக்கம் எதிர்நோக்கம் ஆமா முன்னோக்கம் பின்னோக்கம் பிற நோக்கம் ஏராளமான கூட்டம். ஆமாங்க. எப்ப இந்த மழை வந்து கெட்டுச்சு இருக்கட்டும், மழை தான் பெய்யணும். ஆமாங்க இல்லையா? கண்டிப்பா. காசி எந்த இடத்துல சம்பாதிக்கலாம், காசி பெருசு இல்ல. உன்னா செய்தாரே ஒருத்தர் ஆமா அவர் ஞானம் நன்மையும் செய்துவிடார். வள்ளுவர் தெரியுமா உனக்கு? தெரியும். எங்கிறது என் கூட பக்கத்து வீட்டுக்காரர் தான் வள்ளுவரா? ஆமாங்க. எந்த வள்ளுவர் சொல்றது? திருநாவளை பக்கம் திருநாவளை பக்கம் நல்லூர் தானே கேட்ட கம்மியாட்டி நல்லூர் 1230 திருக்குறள் எழுதிய திருவள்ளுவர். அவரு உங்க வீட்டுக்கு பாத்துருக்காரு. ஓ திருவள்ளுவரா? நல்லூர். பாட்டம் பிறந்த ஊரு திருவண்ணாமலை போற வழியில நல்லூர். நல்லூர் காட்டின கம்மியாட்டி இல்ல. சமய பார்த்தாயா? பெரியோர் ஐயோ கட்ட கணவான்கள். ஆமா ஆவேறு மேதை அமர்ந்த சபை. ஆமாங்க இல்லையா? பெருமைச்சான் சொல்லியிருக்காங்க. என்னன்னு? அடுத்தாலும் பெரியவரை பார்த்து அடுக்க வேண்டும், அடுத்தாலும் பெரியவரை அடுக்க வேண்டும், அடுத்தாலும் வயசான கேள்வி பார்த்து கெடுக்க வேண்டும். எப்படியும் அடிக்க மாட்டேன்னு உங்ககிட்ட பேசுறாங்க. அதான் அதான் அடிக்கிற மாதிரி இருந்தா அவன் அப்படி பேச மாட்டான். கண்டிப்பா கண்டிப்பா. வியாபாரம் நாகார்க்க ஆமா காவாக்கால் சோகாபர் சொல்லி இழுக்கப்பட்டு சொல்லக்கூடிய இல்லையா? என்ன பட்டு என்ன பட்டு அதே பட்டு யார் எடுத்த எப்படி பேசணும்? ஆமாங்க. எந்த ஊரை வந்தா எப்படி கூத்தாடணும் இல்லையா? அப்படி தெரிஞ்சு இடம் பொருள் ஏவல் இல்லையா? அந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறோம். சபையில நோக்கம் ஆமா. ஆமன் சின்ன முத்து மாறியா? இல்ல என்னமோ மாறிச்சுனாடா. சின்ன முத்து மாறியா? அந்த முத்து அம்மன் முத்து அம்மன் முத்து வகை மாறி அம்மன் அருள் பெற்று இந்த மாபெரும் சபை மையம் தகலியாய் இந்த சபை மையம் தகலியாய் பார்க்கல நெய்யாக வெய்ய கதிரோட விளக்காக செய்ய சுடராடியான் எனக்கே சுற்றி அஞ்சன் மாலை எனக்கு இடராடி நீங்குக என்று சிவனடியார்கள் 63 நாயன்மார்கள். சிவனுக்கு யார் யாரு? அப்பரர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர், கண்ணுவர், சதானந்தர், கலைக்கோட்டி மகாமுனிவர், என் சுமையானவர் 63 நாயன்மார்கள் சிவனடியார்கள். ஆனா 12 ஆழ்வார்கள் பகவானுக்கு. இந்த 12 பேர்ல 3 ஆளு முக்கியமான ஆள் யாரு? 9 ஆணு 3 பொண்ணு ஆண்டாள் அம்மாவை சேர்த்து பகவானுக்கு அடியார்கள் ஆழ்வார். இந்த 3 பேர்ல முக்கியமான ஆளு 3 பேரு. அவர் யார் யாரு? பொய்யாழ்வார், பேயாழ்வார், பூத்தாழ்வார், பூதத்தாழ்வார். 3 பேர்கள். இந்த 3 பேரும் நம்ம உலகளந்த பெருமானுடைய ஆலயம். அது எங்க இருக்கு? நம்ம திருக்காலூர் பக்கங்கள் பேரு. திருக்கோளூர் பக்கங்களா? திருக்காலூர் தாங்க இருக்குது. உலகளந்த பெருமாள் முதலாக திருப்பதியை விட முதல் இடம் நம்ம திருக்கோயிலூர். ஆமா. ஒரு மனிதரா பிறந்து விட்டார். இந்த பிறவிற்கு அரிதாக பிறவி. 3 ஜென்மத்துல நாம எப்படி இருந்தோமோ, எங்க பிறந்தோமோ, நாயா இருந்தோமோ, கோயா இருந்தோமோ, கொக்கா இருந்தோமோ, வாத்தா இருந்தோமோ, பேயா இருந்தோமோ, பிசாசியா இருந்தோமோ, எப்படி பிறந்தோமோ. போன ஜென்மத்துல நான் என்ன பாவம் செய்தனும் இந்த ஜென்மத்துல சும்மா கண்ட பசங்க அடிக்கிற போல சும்மா கட்ட பசங்க பச்சை பச்சா பாவம் உள்ள வந்து பாக்குறோம். எப்படா பிறந்தா? எப்ப பிறந்த? அப்படியேதான் பிறந்த கம்மிடு. இந்த பிறவி அரிதாக பிறவி, இந்த மாநில பிறவி அரிது அரிது. மாநில பிறப்பது அரிது அரிது. மாநில பிறந்த போதும் கூண் குருளி செவிடு பேர் நீங்க பிறப்பது அரிது அரிது. அப்படி பிறந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்வது அரிது. ஒரு கடவுளை பார்க்க வேண்டுமானால் ஒரு தானமாக செய்யணும், இல்ல தவமாக செய்யணும். என்னோட தானம் செய்யறோம் எவனுமே கிடையாதுங்க. இன்னைக்கு கூட பாருங்க, மதியம் துருவத்து பஸ் ஸ்டாண்ட்ல பாருங்க, வரும்போது ஒரு கண்ணு தெரியாத பாப்பா, ஒரு கண்ணு தெரியாத பாப்பா ஒண்ணு. ஆமாங்க. நல்ல ஒரு சொம்பு, இந்த ஒரு சொம்பு, இவ்வளவு சொம்பு, முக்கால் சொம்பு காய்ச்சி எடுத்து போட்டு வந்து கேக்குது. அம்மா 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 பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா அந்த பையன் சும்மா இருக்கக்கூடாதா? இல்ல, எனக்கு தான் தான தர்மம் செய்யணும், கண்ணோட மேல தாண்டி. ஆமா 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 கர்ணனை விட அதிகமான தாண்ட தர்மம். நான் ஒரு ஆளு சரிதான். கண் தடை புள்ள வருது அப்படின்னு சொல்லிட்டு 5 ரூபாய் போட்டு 5 ரூபாய் இந்த சொம்புல கொண்டு போய் போட்டு
முக்கால் சொம்பு வாங்கிட்டு காய்ச்சல் வாங்கிட்டு வந்துட்டேன். தானம் அது. நீதான்டா உத்திமை பார்த்து போ. நான் என்ன பண்ண சாரிஸுக்கு ஒண்ணு போடுற கம்மியா இருக்குது காசு. டேய் ஐயா, டேய். கேட்டு கொடுப்பது கடன், ஆமா கேட்காம கொடுப்பது தர்மம் தர்மா இல்லையா? ஆமா தர்மம் என்னைக்குமே போகாது. ஆமாங்க தர்மமாவை செய்யணும் இல்ல தானமாவை செய்யணும். ஆமா கடவுளை பார்க்கணும். அப்படி பிறந்த காலையும் ஆமா தவமும் தானமும் தான் செய்வார் ஆகினில் இந்த வானவர் நாடு வைத்திருந்ததுமே ஆமா அவனுக்கு எதிர்பார்த்து இருக்கும் மேல சொர்க்கம் ஆ இல்லையா? அப்பேற்பட்ட இந்த பிறவி அரிதாக பிறவி. இந்த பிறவியில ஒரு முறையாவது திருப்பதிக்கு போகணும். அப்படி திருப்பதிக்கு போகாத பாதமே நம்ம பிறவியை இருக்கக்கூடாது. திருப்பதி மெரியா பாதம் சிவனடி வணங்கா சென்னி இறப்பவர்கள் கரங்கள் இனிய சொல் கேளாக்காது. நான் காலையில் போய் சாப்பிடலையம்மா, அதிகமான பசி அப்படி நம்ம வீட்டுல வந்துருன்னா நம்ம கையில உள்ள சாப்பாட்டை கொஞ்சம் கொடுத்து கண்டு சாப்பிட்ற சாப்பாட்டையாவது எடுத்துக்கணும். யானு கேட்ட ஒருத்தனை கொலை பண்ண வேணுமானா சாப்பாடை போட்டு அவனை கொலை பண்ணி ஆமா. அப்படி இந்த உலகளந்த பெருமானுடைய ஆலயம் ஆமா நம்ம திருப்பதி விட முதல் இடம் நம்ம திருக்கோயில். நம்ம திருக்கோயில் நம்மளுடைய திருக்கோயில் இருக்கிற உலகளந்த பெருமானுடைய ஆலயத்தை பத்தி ஆமா இங்க யாருக்கும் தெரியாது. தெரியாது. வெளிநாட்டுல இருந்து வராங்க இல்லையா? கண்டிப்பாங்க. அந்த ஆலயத்திற்கு 3 ஆழ்வார்கள் வந்தார்கள். யார் யாரு நம்ம சொல்லுங்க? 3 பேரு. ஆமா அவன் பேரு என்ன? அப்பளம் வடை பாயாசம். பொய்யாழ்வார் பேயாழ்வார் கூத்தாழ்வார். ஆமா இந்த 3 ஆழ்வார் வந்து உலகளந்த பெருமானுடைய புகழை போற்றி தீபம் ஏத்துறாங்க. ஆமா விளக்கு நாம மாறிட ஆமா சின்ன அகில் எடுத்து நெய்யோ அல்லது எண்ணெயோ ஊத்தி வெள்ளத்திரி போட்டு ஏத்தும். இதான் நம்மளால முடியும். அந்த பகவானை போற்றி புகழோடு தீபம் ஏத்துறாங்க. எப்படி எப்படி? ஏ நாராயணா நாராயணா அண்ணா கோவிந்தா, இந்த வையம் என்றால் இந்த பூமி. ஆமா வையம் தகலியாய் தகலினா அகலு. ஆமா பார்க்கடலே நெய்யாக கடலில் எவ்வளவு ஜலம் இருக்கும். இந்த பூமியே ஒரு அகல்னா அதுல எவ்வளவு எண்ணெய் ஊத்த முடியும்? கடல்ல எவ்வளவு ஜலம் இருக்கும். அந்த ஜலம் பூரா அவனுக்கு ஒரு நெய்யாக வெய்ய கதிரோன விளக்காக செய்ய காலையே ஒளிருமையான சூரியனே அவனுக்கு தீபமாய் தெரிய நாராயணா எனக்கு வந்து எதாவது நீங்களும் அப்படின்னு ஏத்துறாரு. அது ஒரு ஆழ்வார். அவர் பேர் தான் பொய்யாழ்வார். அதை விட ஒரு ஆள் திறமையான ஆள். அவர் எப்படி ஏத்துறாரு? அவர் தான் பூதத்தாழ்வார். பூதத்தாழ்வார் அந்த ஆழ்வார் அஞ்சலில கொடுத்த மாதிரி ஒண்ணு வாயில வராதுங்க. ஏன் வராது? வாயில வராது. கையை விட்டு பாரு, வாந்தி வரும். வாயில வராதுன்னா விட்டுமாயா? பூதத்தாழ்வார். அதான் ஆழ்வார். அவர் எப்படி ஏத்துறாரு? எப்படி? என் அன்பே தகலியாய் ஆறுமே நெய்யாக என் ஆர்வாவு நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா செய்ய ஞான விளக்கேற்றிய நாராயணா இந்த ஞான தமிழ் அறிந்த நான் உன் மேல இருக்கிற அன்பு இருக்கிறது. அந்த அன்பே ஒரு அகலு, ஆறுமே ஒரு நெய்யி, உன் மேல இருக்கிற சிந்தைய ஒரு திரி. என்னுடைய ஞானத்தால விளக்கேற்றிய நாராயணா இந்த ஞானத்தால அப்படி நேத்தினாரு. ரெண்டாவது ஆழ்வார் முடிஞ்சா இன்னொரு ஆழ்வார். அவருக்கு எந்த பொருளும் கிடைக்கல. நீர் நெருப்பு கடல் பூமி அத்தனை அடங்கி போச்சு 2 ஆழ்வார்ல. இவருக்கு எந்த பொருளும் கிடைக்கல. அவரு அதுக்குள்ளே பாலாபிஷேகம் நடக்குது. பகவான் திருவிக்கிர சுவாமின்னு பேரு அவருக்கு. குள்ள பிராமணன் ஏழை பிராமணனாக சென்று 1 அடி கேட்டு 3 அடி தானமாக பெற்று அன்னத்தை ஒரு அடியாகும் இந்த பூமியை ஒரு அடி ஒரு 2 அடி அளந்துட்டார். 3வது அடி எங்கேயும் கிடைக்கல. இந்த பாதம் ஒரு காலத்தா கீழே இருக்கும், ஒரு பாதம் மேல தூண மாதிரி இருக்கும். கோயில் உள்ள பொருள் அத்தியமே திருக்கோயிலூர்ல அந்த பாத்தை பார்த்தாரு 3வது ஆழ்வார். அதை பாரு திருக்கண்டேன் தங்கு சக்கரம் தங்கு கண்டேன், திருவாகிய மகாலட்சுமி மார்பில் கண்டேன், உன் திருமுகத்தில் நாமம் கண்டேன் சுவாமி. அப்படி என்று 3 ஆழ்வார் புகழோடு தீபம் வைக்கிறார்கள். அப்பேற்பட்ட நாராயண் மாறி இருக்க முடியாது. திருவாகிய மகாலட்சுமி அம்மன் முத்துமக மாதிரி அம்மன் அருள் பெற்ற இந்த மாபெரும் சபை நோக்கமாக நான் வந்தேன்.
எப்படி விளக்கம்? சால்வ மன்னன் சாளுவ மன்னன். ஆமா. என்னுடைய நாடு குந்தல தேசம். குந்தல தேசத்தை பெரும்பாலும் செய்து வரும்படியான சாளுவ மன்னன், சாளுவ மகாராஜன், சாளுவ மகாராஜன், சால்வ மகாராஜன் கண்டிப்பா நன்கர புரிந்து கொண்டு குந்தல தேசத்தை ஆளுமையான சாளுவ மன்னன் இருந்தாலும் இப்ப தச்சமயம் என் நாட்டிலே எனக்கு ஒரு தமைக்கை உண்டு. எனக்கு அக்கா யாரு? ஒரு அக்கா மட்டும் உண்டா? அங்க 3 அக்கா அழகு சொல்லல உனக்கிட்ட. இங்க இங்க சமையல் சாளுவ மன்னனுக்கு ஒரு அக்கா ஒரே ஒரு தமக்கை. என் கூட பிறந்த எங்க அக்கா பேரு மாணிக்கவல்லி. அந்த மாணிக்கவல்லி காசிபாபுரி வட்டத்தை ஆளுமையான எங்க மாமா காசி மன்னனுக்கு திருமணம் செய்து வைத்தோம். எங்க நாட்டிலே எந்த மாதிரி குறைபாடு இல்லாமல் இந்த நாட்டை செங்கோல் களத்திலே ஏந்தி என்னுடைய சிம்மாதத்தில் அமர்ந்ததுக்கு இப்போது எங்க நாட்டிலே நான் சிம்மாதத்தில் அமர்ந்த போது என் நாட்டிலே எப்படி இருக்க வேண்டும்?